கல்லூரி கட்டணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 18,333 ரூபாயும் இந்த கல்லூரியினுடைய ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் என்பது 33 lakhs per annum. இந்த கல்லூரியில ஹையஸ்ட் salary பேக்கேஜ் 35 lakhs per annum ஆகவும் டேட்டா சயின்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங் போன்ற பல்வேறு வகையான பிடெக் கோர்சஸ்களும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இன்ஜினியரிங் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களா இருந்தீங்கன்னா கல்லூரியை தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏன்னா the World Economic Forumனுடைய The Future of the Job Report 2025 படி 2030க்குள்ள 170 மில்லியன் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் எனவும் 70 மில்லியன் வேலை வாய்ப்புகள் அவுடேட்டடாக போக வாய்ப்பு இருப்பதாக கூறுகின்றது. மேலும் 37% கரண்ட் ஜாப் ஸ்கில்ஸ் தேவையற்றதாக போக வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கின்றது. எனவே மாணவர்கள் இந்த டாப் மோஸ்ட் கல்லூரிகள்ல சேர்ந்து தங்களது இன்ஜினியரிங் படிப்புகளை படிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பா குவாலிஃபைடு ஃபேக்கல்டிஸ், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்டேட்டட் கரிக்குலம், இண்டஸ்ட்ரியல் டைப்பை பெற்றிருக்கக்கூடிய, இன்டர்ன்ஷிப்பை அதிகம் பெற்றுத்தரக்கூடிய, நல்ல பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை பெற்றிருக்கக்கூடிய கல்லூரிகளாக பார்த்து தங்களது உயர்கல்வியினை மேற்கொள்ள வேண்டும். மாணவர்களை இந்த வீடியோல இந்த உயர்கல்வியினை படிப்பதற்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை பற்றியும், குறிப்பா இந்த கியூட் நுழைவுத் தேர்வின் மூலமாக பிடெக் படிப்பை படிப்பதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றியும், TNEA கலந்தாய்வை பற்றியும் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கட்டாயம் இதை ஷேர் பண்ணுங்க. மாணவர்களே, உயர்கல்வியினை டாப் மோஸ்ட் கல்வி நிறுவனங்கள்ல சேர்ந்து படிப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருப்பதுதான் JEE மெயின் மற்றும் JEE அட்வான்ஸ். இந்த நுழைவுத் தேர்வினை எழுதி நல்ல பர்சன்டேஜ் பெறக்கூடிய மாணவர்கள் இதனை எடுத்து வரக்கூடிய ஜோசா, CSAT போன்ற இந்த கலந்தாய்வுகளை கலந்து கொள்வதன் மூலமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய IIT, NIT, IIIT, கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் கல்வி நிறுவனங்கள்ல சேர்ந்து தங்களுடைய உயர்கல்வியினை படிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. இது மட்டும் இல்லாம இந்தியால அமிர்தா, SRM, VIT, சிவநாடார் போன்ற கல்லூரிகள் தனிப்பட்ட நுழைவுத் தேர்வுகளை நடத்துவதன் மூலமாக அட்மிஷன் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய மிக அதிகப்படியான வாய்ப்பு என்பது TNEA கலந்தாய்வு. அண்ணா யூனிவர்சிட்டியின் கீழ் இருக்கக்கூடிய 3 கேம்பஸ் கல்லூரிகளும், அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய ஒரு கல்லூரியும், 11 அரசு பொறியியல் கல்லூரிகளும், 16 அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய ரீஜனல் கல்லூரிகள், 3 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கல்லூரிகள், 429 செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகள் என ஒட்டுமொத்தமாக 466 கல்லூரிகளினுடைய அரசு ஒதுக்கீட்டுக்கான இடங்களை நிரப்புவதற்காக TNEA மாணவர்கள் 12ஆம் வகுப்பில் இயற்பியல், வேதியியல், கணிதம் இந்த பாடங்களிலே பெறக்கூடிய கட் ஆஃப் மதிப்பெண்களின் அடிப்படையில் கலந்தாய்வினை நடத்தி மாணவர் சேர்க்கை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. TNEA கலந்தாய்வுல நல்ல கட் ஆஃப் மார்க்கை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் 446 கல்லூரிகள்ல டோர் டு ஒன் லெவல்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல பிடெக் படிப்பை படிப்பதற்கான வாய்ப்பு என்பது கிடைக்கின்றது. அதிகப்படியான மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால் இந்த போர்டு எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண்கள் பெற முடியாமல் இந்த டோர் டு ஒன் கல்லூரிகள்ல சேர முடியாமல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காகவும் டாப் மோஸ்ட் கல்லூரிகள்ல சென்று சேர்ந்து படிப்பதற்காக ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நுழைவுத் தேர்வு தான் கியூட் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்ற அந்த கியூட் எக்ஸாம். கியூட் என்ற அந்த ஒற்றை நுழைவுத் தேர்வை எழுதுவதன் மூலமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அந்த டாப் மோஸ்ட் 300க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட கோர்சஸ்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பு என்பது மாணவர்களுக்காக இருக்கின்றது. இந்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் என்பது வெளிவந்திருக்கின்றது. கியூட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் என்பது 22 மார்ச். விண்ணப்பங்களில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக 24 to 26 மார்ச் வரை வாய்ப்பு என்பது தரப்பட்டிருக்கின்றது. இந்த வருஷத்துக்கான நுழைவுத் தேர்வு 8th மேலிருந்து 1st ஜூன் வரை நடைபெற இருக்கின்றது. இந்த கியூட் நுழைவுத் தேர்வானது மற்ற நுழைவுத் தேர்வுகளை போல் இல்லாமல் 37 சப்ஜெக்டுகளுக்காக பல்வேறு நாள்கள்ல பல்வேறு ஷிப்டுகளாக நடைபெற இருக்கின்றது. இந்த 37 சப்ஜெக்டுகளை 3 செக்ஷன்களாக பிரித்து செக்ஷன் 1ல 13 லாங்குவேஜஸும், செக்ஷன் 2ல 23 டொமைன் சப்ஜெக்டும், செக்ஷன் 3ல ஜெனரல் டெஸ்டாக இந்த தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது. எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரையிலும் வினாத்தாள்கள் ஒவ்வொன்றும் 50 வினாக்களை பெற்று தேர்வு என்பது 1 மணி நேரம் நடைபெறக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தேர்வானது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் என்ற அடிப்படையில் வினாத்தாள்கள் அப்ஜெக்டிவ் டைப் வித் மல்டிபிள் சாய்ஸ் என்ற அளவில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த தேர்வானது கோயம்புத்தூர், சென்னை, மதுரை போன்ற இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு தேர்வு மையங்கள்ல தமிழ் உட்பட 13 லாங்குவேஜஸ்ல நடைபெற இருக்கின்றது. மாணவர்கள் இந்த கியூட் நுழைவுத் தேர்விலே சரியாக எழுதக்கூடிய ஒவ்வொரு வினாக்களுக்கும் 5 மதிப்பெண்களும், தவறாக எழுதக்கூடிய ஒவ்வொரு வினாவுக்கும் -1 மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. சிலபஸை பொறுத்தவரையிலும் செக்ஷன் 1ல உங்களுடைய மொழித்திறனை ஆய்வு செய்யக்கூடிய வகையில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், லிட்டரரி ஆப்டிடியூட் அண்ட் வெக்கபுலரியில் இருந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். செக்ஷன் 2ல NCERT சிலபஸில் இருந்தும், செக்ஷன் 3ல
ஜெனரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் மென்டல் எபிலிட்டி, நியூமெரிக்கல் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ரீசனிங், லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் ரீசனிங்ல இருந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. இந்த கியூட் தேர்வானது பல்வேறு நாட்கள்ல பல்வேறு ஷிப்ட்களை நடைபெறக்கூடியதால் மாணவர்கள் பெறக்கூடிய அந்த மதிப்பெண்களானது பர்சன்டைல் ஃபார்மேட்ல என்டிஏ ஸ்கோராக மாற்றம் செய்து தரப்பட இருக்கின்றது. மாணவர்கள் இந்த கியூட் தேர்வினை எழுதுவதன் மூலமாக மட்டுமே அவர்கள் விரும்பிய கல்லூரிகள்ல அட்மிஷன் என்பது கிடைக்க பெறாது. மாணவர்கள் விரும்பிய கல்லூரிகள்ல அட்மிஷன் பெறணும் அப்படின்னா அந்த விரும்பிய கல்லூரிகளினுடைய வெப்சைட்டிலே சென்று அந்த கல்லூரிக்கு மாணவர்கள் விண்ணப்பித்திருக்க வேண்டும். அதன் பிறகு அந்த கல்லூரிகள் நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய அட்மிஷன் கிரைட்டீரியா, எலிஜிபிலிட்டி, மெரிட் லிஸ்டில் உங்களுடைய ரேங்க், மெடிக்கல் ஃபிட்னஸ், சான்றிதழ்களினுடைய உண்மைத்தன்மை இவைகளினுடைய அடிப்படையில உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. இப்ப இன்ஜினியரிங் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கியூட் தேர்வுல செக்ஷன் 1ல ஆங்கிலத்தையும், செக்ஷன் 2ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் போன்ற பாடங்களையும், செக்ஷன் 3ல ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்டையும் எழுதுகின்ற பொழுது இன்ஜினியரிங் படிப்பதற்கான வாய்ப்பு என்பது மாணவர்களுக்கு இருக்கின்றது. அப்ப இந்தியா முழுக்க இந்த கியூட் மதிப்பெண்களின் அடிப்படையில பிடெக் கோர்சஸை வழங்கக்கூடிய கல்லூரிகள் எவை எவை அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் டெல்லி யூனிவர்சிட்டி. இந்த கல்லூரியில பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்கல் இன்னோவேஷன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரியில கல்லூரி கட்டணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 18,333 ரூபாயும் இந்த கல்லூரியினுடைய ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் என்பது 33 lakhs per annum ஆகவும் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் 10.5 lakhs per annum ஆகவும் இருக்கின்றது. இதனை எடுத்து வரக்கூடிய கல்லூரி தான் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. இந்த கல்லூரியில பிடெக் டெய்ரி டெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி என்ற கோர்சஸ்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரியில ஒரு ஆண்டு கல்வி கட்டணம் என்பது 38,000 ரூபாயும், ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 16 lakhs per annum ஆகவும் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் 8.5 lakhs per annum இருக்கின்றது. மகாத்மா காந்தி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல 5 வருடம் இன்டகிரேட்டட் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரியில 5 வருடம் படிப்பதற்கான கட்டணம் என 2.5 லட்சம் ரூபாய் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கல்லூரியில ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 35 lakhs per annum ஆகவும் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் 10 lakhs per annum ஆகவும் இருக்கின்றது. மௌலானா ஆசாத் நேஷனல் உருது யூனிவர்சிட்டி இந்த கல்லூரியில பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஹேமாவதிநாதன் பகுகுண கர்வால் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையிலும் பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்ற கோர்சஸ் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரியில 4 வருடம் படித்து முடிப்பதற்காக 1 லட்சம் ரூபாய் கல்வி கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் இந்த கல்லூரியில 7 lakhs per annum ஆகவும் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் 5 lakhs per annum ஆகவும் இருக்கின்றது. பாபா சாஹிப் பீமாராவ் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையிலும் பிடெக் ஐடி, பிசிஏ, பிடெக்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரியில கல்வி கட்டணம் என்பது 5 lakhs ஆகவும், ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 13 lakhs per annum ஆகவும், ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் 5 lakhs per annum ஆகவும் இருக்கின்றது. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையிலும் பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எனர்ஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், அது கூட 5 வருடம் இன்டகிரேட்டட் பிடெக் எம்பிஏ கோர்சஸ் ஆனது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்க்கண்டை பொறுத்தவரையிலும் பிடெக்ல சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆந்திர பிரதேசத்துல பிஎஸ்சி ஹானர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற கோர்ஸும், பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் பஞ்சாப்ல பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கும், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கர்நாடகால பிடெக்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் போன்ற கோர்சஸ் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரியில கல்வி கட்டணம் என்பது 3 லட்சம் ரூபாயாகவும், ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 9 lakhs per annum என்ற அளவிலும், ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் 5 lakhs per annum ஆகவும் இருக்கின்றது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் பீகார்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 5 வருடம் இன்டகிரேட்டட் யூஜிபிஜி கோர்சஸ் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ராஜஸ்தான்ல 4 வருடம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹானர் படிப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனோடு பல்வேறு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்லயும் இந்த பிடெக் படிப்புகள் மாணவர்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுல குரு கோபிந்த் சிங் இந்திரபிரசாத் யூனிவர்சிட்டி இந்த கல்லூரியில பல்வேறு வகையான பிடெக் கோர்சஸ்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. டாக்டர் ஏபிஜே டாக்டர் அப்துல் கலாம் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியில பிடெக் அக்ரிகல்ச்சர், பிடெக் பயோடெக்னாலஜி கோர்சஸ் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது.
இந்த கல்லூரியினுடைய கல்வி கட்டணம் என்பது 4 வருடத்திற்கு 2.46 lakhs per ஆக இருக்கின்றது. ஹையஸ்ட் salary package 14 lakhs per annum ஆகவும் average salary package 6 lakhs per annum ஆகவும் இருக்கின்றது. ஸ்ரீ மாதா வைஷ்ணோதேவி யூனிவர்சிட்டி இந்த கல்லூரியில பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மற்றும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. காந்திகிராம் இன்ஸ்டிடியூட்ல பிடெக்ல சிவில் இன்ஜினியரிங் கோர்சஸும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவினாஷ் லிங்கம் கல்லூரியில பிஇல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்ஃபர்மேஷன் பிராக்டிஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், இன்டர்நெட் ஆஃப் திங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இன்க்ளூடிங் பிளாக் செயின் டெக்னாலஜி இந்த கோர்ஸும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிரிண்டிங் டெக்னாலஜி போன்ற பிஇ கோர்சஸ்கள் மாணவர்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பிடெக் படிப்புகளை வழங்கக்கூடிய பிரைவேட் மற்றும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா சோபிஹிட் யூனிவர்சிட்டி, அஃபெக்ஸ் யூனிவர்சிட்டி இந்த கல்லூரிகள்ல ஜெனரல் டெஸ்டை எழுதுவதன் மூலமாக பல்வேறு வகையான பிடெக் படிப்புகளை படிப்பதற்கான வாய்ப்பு என்பது மாணவர்களுக்காக இருக்கின்றது. அடுத்து கிராபிக் எரா டீம்டு டு பி யூனிவர்சிட்டியில பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கும், பிடெக்ல எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பென்னட் யூனிவர்சிட்டியில பல்வேறு வகையான பிடெக் கோர்சஸ்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்காக செக்ஷன் 2ல மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸை மாணவர்கள் தேர்ந்தெடுத்து எழுதியிருக்க வேண்டும். பிஎம்எல் முஞ்சால் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையிலும் பிடெக்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரியில கல்வி கட்டணம் என்பது 2.52 per year ஆகவும், ஹையஸ்ட் salary package 11 lakhs per annum ஆகவும், average salary package 8 lakhs per annum ஆகவும் இருக்கின்றது. கேரியர் பாயிண்ட் யூனிவர்சிட்டியில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ்களும், சத்ரபதி சிவாஜி மகாராஜ் யூனிவர்சிட்டியில பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிடெக் சிவில் இன்ஜினியரிங், பிடெக்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் பயோடெக்னாலஜி போன்ற கோர்சஸ்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா டொமைன் சப்ஜெக்ட்ல கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் இந்த 3 பாடங்களை மாணவர்கள் தேர்ந்தெடுத்து எழுதி இருக்க வேண்டும். கல்கோடியஸ் யூனிவர்சிட்டியில பல்வேறு வகையான இன்ஜினியரிங் கோர்சஸ் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுல குறிப்பான கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஐஐஎம்டி யூனிவர்சிட்டியிலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ்கள் பல்வேறு வகையான பிடெக் கோர்சஸ்களாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரியில கல்வி கட்டணம் என்பது ஒரு வருடத்திற்கு 72,100 ரூபாயும், ஹையஸ்ட் salary package 33.5 lakhs per annum ஆகவும், average salary package 4 lakhs per annum ஆகவும் இருக்கின்றது. ஜெகநாத் யூனிவர்சிட்டியிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் கல்லூரியில ஒரு வருட கல்வி கட்டணம் என்பது 1.15 lakhs per annum ஆகவும், ஹையஸ்ட் salary package 12 lakhs per annum ஆகவும் இருக்கின்றது. எனவே மாணவர்களே, உங்களுக்காக எண்ணற்ற வாய்ப்புகள் என்பது இந்தியா முழுக்க இருக்கின்றது. எனவே இந்த கியூட் தேர்விலே நல்ல முறையிலே எதிர்கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெற்று இன்ஜினியரிங் படித்து வாழ்க்கையிலே வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்களை சந்திக்கலாம். நன்றி.